கடைசி நாள் எப்படி இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க, அன்றைய தினம் தான் நாம் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும். அப்போ எப்படி விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். பால் பழம் படைத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது நீங்கள் ஃபுல்லாக வந்து படையல் போட்டு நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த முறையிலும் நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விரதத்தை வந்து தேர்வு செய்வது வந்து நல்லது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வந்து வரைய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும். உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது, என்னால் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க. மனமும் உடலும் சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே நாம் முருக சிந்தனையோடு இருக்கணும். அது மட்டும்தான் அந்த விரதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். மற்றபடி பெரிய கட்டுப்பாடுகள் வந்து கிடையாது.